ட்ரேடிங் கரண்ட்டாக பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுன்ற ஆசை இருக்கும். ஸோ நீங்களும் ஆல்ரெடி ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அதுக்கான ப்ராசஸில் இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது, "எப்பா சாமி எனக்கு ஃபுல் டைம் ட்ரேடிங்கே வேணாம்" அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துருவீங்க. ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் எல்லாமே குளோரிஃபைடாக தான் பேசுகிறாங்க. ஒரு டார்க் சைட் ஆஃப் ஃபுல் டைம் ட்ரேடிங் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஹோல் வீடியோவில் நான் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் பிஃபோர் வேலையை விட்டேன். ஸோ 7 இயர்ஸாக ஃபுல் டைம் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாகவே என்னெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் ஏன் வரக்கூடாதுன்றதுக்கான வீடியோ தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவே. பட் அதையும் மீறி உங்களுக்கு வரணும்னு ஆசை இருந்ததுன்னா என்ன ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இது இல்லாமல் ஃபுல் டைம் ட்ரேடிங்கே வரக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுதான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்கு, கண்டிப்பாக பார்ட் டைம் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் எல்லாருமே ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ண போகிறாங்க. பட் இந்த பார்ட் டைம் ட்ரேடிங் எவ்வளோ டியூரேஷன் கரெக்டாக இருக்கும்? நான் ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் பண்ணலாமா, இல்லை நான் 1 இயர் ட்ரேடிங் பண்ணிவிட்டேன் ஃபுல் டைம் பண்ணலாமா அப்படின்னா, மினிமம் 3 இயர்ஸ் நீங்கள் பார்ட் டைம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபுல் டைமை பற்றி யோசிங்க. ஏன்னா அந்த 3 இயர்ஸில் மார்க்கெட்டோட சைக்கிள் நிறைய மாறும். என்ன பிரச்சனைனா, சப்போஸ் கரண்ட்டாக மார்க்கெட் புல் ரன்னில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை பொசிஷனல் ட்ரேடராக இருக்கீங்க, இல்லை ஸ்டாக் பேஸ்ட் ட்ரேடராக இருக்கீங்கன்னா, இந்த ஒரு வருஷம் நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் கம்ப்ளீட் ட்ரெண்டிங்கில் மூவ் போகும்போது ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் இஸ் ஹியூஜ். நிறைய பேர் இந்த ஓவரால் இயரில் சிம்பிள் ட்ரேடிங் பண்ணவங்க மேட் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். பட் என்ன ஆகும்னா, இந்த எண்ட் ஆஃப் த 1 இயரில் ஓகே மார்க்கெட் இவ்வளோ தானே, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது, ப்ராப்ளி நான் இதை ஃபுல் டைமாக பண்ணேன்னா இன்னும் நிறைய ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற தாட்டில் வரும்போது மார்க்கெட்டோட சைக்கிள் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக டிமினிஷ் ஆகும். ஸோ ஓவர் த பீரியடில் அது ரொம்பவே டஃப் ஆயிரும். ஸோ நீங்கள் எதை நினச்சி ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா அந்த சினரியோ டோட்டலாக மாறிடும். பட் இதுவே ஒரு 3 இயர்ஸ் பார்ட் டைமாக இருந்துக்கிட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஓகே ஓவராலாக மார்க்கெட் இந்த ஒரு பீரியட் இந்த சைக்கிள் இருக்குது, சடனாக சைக்கிள் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அதேமாதிரி என் ரிட்டர்ன்ஸ் கீழே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிளாரிட்டி கிளியராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மினிமம் 3 இயர்ஸ் பார்ட் டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ட்ரேடிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஃபஸ்ட் சஜஷன் ஐ வுட் கிவ் யூ. நெக்ஸ்ட்டு ஒரு சில பேர் எக்ஸ்கியூசஸ் கொடுப்பாங்க. என்னென்னா, நான் வந்து பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணுறேன், பட் ஃபுல் டைமாக பண்ணால் இதை விட அதிகமாக ப்ராஃபிட் எடுப்பேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, பிகாஸ் ஆஃப் மை பிஸ்னஸோ இல்லை பிகாஸ் ஆஃப் என்னோட ஒர்க்கோ இல்லை ஜாபோ, இந்த ஒரு விஷயத்தினால எனக்கு லாஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் நான் ஃபுல் டைமாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்துனா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்களே உங்களுக்கு கொடுக்குற எக்ஸ்கியூசஸ். நீங்களே உங்களை இந்த சின்ன வயசில் சொல்லுவாங்கள்ல, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்கன்ட்டு, அந்த மாதிரி தான் இந்த ஓவரால் ப்ராசஸும். கண்டிப்பாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட் டைமோ ஃபுல் டைமோ ஓவராலாக ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக அப்ரோச் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். பட் நம்ம ப்ராஃபிட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், நான் பார்ட் டைம் ட்ரேடர் ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் எடுத்திருப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்லை நான் பார்ட் டைமாகவும் என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நீங்கள் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் பார்ட் டைமாக ப்ராஃபிட்டபிள் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் டைமை பற்றி யோசிங்க. தேர்ட் ஒன் மேஜர் ரீசன் why you want to become full time trader. இந்த why you want to do what you want to do அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, நமக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வேணும். ஃபுல் டைம் ட்ரேடிங் ஈஸி அப்படின்னீங்கன்னா அது கண்டிப்பாக கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அது அழுத்து போயிடும், முடியவே முடியாது, பண்ணவே முடியாது. பட் எனக்கு வந்து ஒர்க்கு பிடிக்கல அதனால நான் ட்ரேடிங்குள்ளே வரேன் அப்படின்னாலுமே அதை விட இதில் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரேடிங்குள்ளே வரப்போகிறீங்க, ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வரப்போகிறீங்கன்னா ஏன் வரப்போகிறீங்கன்றதை கான்க்ரீட்டாக உங்கள் மைண்டில் ஒரு சாலிட் ரீசன் இருக்கும். இன் மை கேஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாறி ஷிஃப்ட்ஸ் இருக்கும் அண்ட் மாறி டைம் டியூரேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஓவரால் டைம் ஸ்பெண்ட் வித் ஃபேமிலியும் இது ரொம்பவே கம்மியாக இருந்தது. பட் ட்ரேடிங் இஸ் த ஒன்லி ப்ரொஃபஷன் வேர் நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்ம இண்டிபெண்ட்டாகவும் இருக்கலாம், வேர் உங்களோட ஓவரால் ஒரு ஃப்யூச்சர், உங்களோட ஓவரால் ஒரு பாத்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் யுவர் செல்ஃப். உங்களோட ஒரே ஒரு ஸ்கில் செட்டை மட்டும் நம்பி தான் உங்களோட ஓவரால் இன்கம் இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு மேனேஜர் கிடையாது, இல்லைனா ஒரு டீம் கிடையாது, இல்லை ஒரு 4-5 பேர் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ண போகிறதில்ல, நீங்கள் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது கம்ப்ளீட்லி உங்கள் ஸ்கில் செட். ஸோ அது எனக்கு ரொம்பவே பெட்டராக பட்டுச்சு. அண்ட் செகண்ட் திங், ட்ரேடிங் கொடுக்குற அந்த ஒரு ஃப்ரீடம் ஐ ரியலி வாண்ட் இட். எங்கேருந்து வேணாலும் வந்து ட்ரேட் பண்ணலாம், எனிவேர் இன் த வேர்ல்டு, எனிவேர் ஐ கேன் ட்ராவல். இந்த ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்பார்க்காக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன். இதை நான் வேறு எந்த பிஸ்னஸில் பண்ணாலுமே அதுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர் ரிலேட்டட் இருக்கும். நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன்னா அதில் நிறைய பேரை நான் நம்பணும். வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அதுலேயும் நான் இன்னொரு பேரை நம்பி தான் அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. பட் ட்ரேடிங் முழுக்க என்னை மட்டும் நம்பி பண்ணும்போது எனக்கான கன்விக்ஷன், நான் என்னை மட்டும் நம்பி இறங்கினா போதுன்ற கன்விக்ஷன் பயங்கரமாக இருந்தது. அதனால தான் அந்த டெசிஷன் எடுத்தேன். அண்ட் இனிஷியலாகவே எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்க போகுதுன்ட்டு. ஸோ அதுக்கும் நான் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கான்க்ரீட்டாக யோசிங்க, ஒய் ஐ வாண்ட் டு பிகேம்ன்றது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா
ஹெவி ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். பிகாஸ் நான் கான் த்ரூ இட், அதனால சொல்கிறேன். ஸோ எனக்கு ஜாபில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால் நான் இங்கே வரேன்னீங்கன்னா அதை விட 10 மடங்கு ஸ்ட்ரெஸ் இதில் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருக்கும். சரி, ஃபோர்த்து திங்கு, நிறைய பேர் இது சொல்லவே மாட்டாங்க. சப்போர்ட்டிங் இன்கம், செகண்டரி இன்கம் வேணும்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி சப்போர்ட்டிங் ஸ்பவுஸ், சப்போர்ட்டிங் ஒய்ஃப் ரொம்பவே முக்கியம். நீங்கள் ஒரு மேரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கணும். இல்லைன்னா எமோஷ்னலாவது உங்களோட ஒய்ஃப் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா ஷி ஹேஸ் டு நோ, ஓகே இது வந்து ஒரு ஈஸி ப்ரொஃபஷன் இல்லை, அவர் வந்து சும்மாவே லேப்டாப்பில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பார்க்கலாம். சும்மாவே நீங்கள் மொபைலில் உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள் பார்க்கலாம். பட் ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த மொபைலில் சாட் பார்த்துட்டு இருப்போம், இல்லைனா அந்த மொபைலில் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினச்சா கூட நம்ம மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்போம், இல்லை வேறு ஏதாவது குரூப் கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கு கிளியராக புரியணும். ஓகே, அவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல, ஹி இஸ் ஆக்சுவலி ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் டைம் லேர்னிங் அபவுட் த மார்க்கெட்ஸ். ஸோ இவ்வளோ ஒரு விஷயம் சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் வீட்டில் ப்ரெஷர் இருக்காது. எப்போவுமே எ மேன் ஹூ இஸ் ஹாப்பி அட் ஹோம் வில் பி ஹாப்பி அட் ஒர்க் அப்படின்வாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா ஆப்வியஸ்லி ட்ரேடிங் கிளியர் மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா ட்ரேடிங்க்கு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு கிரைசிஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சனலாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா அதில் சர்வைவ் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்பவுஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பிஃபோர் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்கள உட்கார வச்சு ஃபஸ்ட்டு பேசுங்க. இதுதான் ஒரு ஜேர்னி இருக்குது, இது அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இன்கம் பெருசாக இருக்காது. ஸோ இந்த இன்கம்மை நான் ட்ரேடிங்லேருந்து எடுக்க போகிறதில்ல, பட் அதுக்கு பதிலாக இந்த 2 இயர்ஸ் எமர்ஜென்சி கார்பஸ் அப்படின்னு நான் ஒன்று எடுத்து வச்சிடுறேன். அந்த எமர்ஜென்சி கார்பஸில் லைக் ஓவரால் மந்த்லி ரெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாதத்துக்கு தேவையான எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், என்னவோ முதல் 2 வருஷத்துக்கு நீங்கள் எப்போ ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறீங்க அந்த முதல் 2 வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் எடுத்து வச்சுருங்க. ஸோ தட் அந்த முதல் 2 இயர்ஸ் நீங்கள் பெருசாக ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டீங்க, ட்ரேடிங்லேருந்து ப்ராஃபிட் நான் மந்த் ஆன் மந்த் எடுத்து ஆகணுன்ட்டு. ஸோ இந்த ப்ரெஷர் இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோக்கஸ் கிளியராக அந்த ப்ராசஸில் இருக்கும். ஸோ இது ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா உங்கள் ஸ்பவுஸ் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்கன்னா இது இன்னமும் பெட்டர். ஏன்னா உங்களுக்கு மாதம் அந்த ஓவரால் எக்ஸ்பென்சஸ் டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க. ஓகே, இந்த 2 இயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 இயர்ஸில் நீங்கள் நினச்சபடி இஃப் யூ ஃபீல் சக்ஸஸ், இஃப் யூ ஃபீல் தட் யூ ஹேவ் எனஃப் கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் வி வில் கண்டினியூ. இல்லைனா இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நீங்கள் வேலைக்கே போயிடலாம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் ஆகலை, வேலைக்கு போகலாம். ஸோ நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், ஐயோ இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு யோசிக்கவே தேவை. வேலைக்கு போயிட்டு திருப்பி பார்ட் டைமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓவர் த பீரியடில் உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் திருப்பி ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு கால்குலேட்டிவான ஒரு ரிஸ்க் எடுத்து ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வாங்க. அந்த ஒரு 2 இயர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகிடுச்சா வெரி குட், சூப்பர். ஏன்னா உங்களுக்கான ஃப்ரீடம் வந்துருச்சு. எவென்ச்சுவலி உங்கள் ஒய்ஃபும் ஒர்க் பண்ண தேவையில்லைன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். ஸோ ஓவராலாக உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ், ஒரு பர்சனல் லைஃபே இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இதை ட்ரையே பண்ணாமல் திருப்பி ஜாப்லேயே இருந்துட்டு ஐயோ நம்ம ஓகே ட்ரை பண்ணிடலாம் அப்புறம் யோசிச்சு ரெக்ரெட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல, ஸ்டில் யூ கேன் கோ பேக் டு ஜாப். பட் ட்ரையே பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. ஸோ ஒரு எமோஷனல் சப்போர்ட் தாண்டி, உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோ இல்லை ஸ்பவுஸ் சப்போர்ட்டோ தாண்டி கண்டிப்பாக ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் மஸ்ட், அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ இயர்ஸ், இனிஷியல் ஃபியூ இயர்ஸ். ஏன்னா உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர், ஒரு ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுப்போமே. அடுத்த 5 நாளில் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே ஐயோ மாதம் எண்டு வரப்போகுது, நான் இதுக்கப்புறம் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும், இபி பில் கட்டணும், ரெண்ட்டு கட்டணும், கிராசரிஸ் வாங்கணும், இவ்வளோ ப்ரெஷர் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கரெக்டான டெசிஷன்ஸே எடுக்கவே மாட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெஷர் இன்னும் இன்க்ரீஸ் ஆக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் போர் ஆகிட்டே போகும். ஸோ நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அடடா நான் பார்ட் டைமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தானே பண்ணேன், இதே தான் அப்போ பண்ணேன், பட் அப்போது கரெக்டாக ப்ராஃபிட் வந்தது, பட் அதையே இப்போ பண்ணும்போது ஏன் என்னால் பண்ண முடியலன்ற ஒரு தாட் வரும் இல்லையா. அதுக்கான மேஜர் ரீசனே எண்ட் ஆஃப் த மந்த்து நான் இவ்வளோ எடுக்கணுன்ற ஒரு டார்கெட்டோடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். அதை வச்சுக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸை தாண்டி ப்ராசஸ் தான் முக்கியம், ப்ராஃபிட்டை தாண்டி ப்ராசஸ் தான் முக்கியம். ப்ராசஸை நம்ம ஓவராலாக ஃபாலோ பண்ணுறோமா டிசிப்ளின்னா, அதை தான் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்க்கணும். அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கனாலே எவென்ச்சுவலி நீங்கள் அந்த ப்ராஃபிட் எடுத்துருவீங்க. பட் அந்த ப்ராசஸை ஸ்டிக் பண்ணுறதுக்கு அந்த செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் மஸ்ட். அது இட் குட் பி எனிதிங். நீங்கள் ஒரு வீட்டு ஓனராக இருக்கலாம், உங்களுக்கு வாடகை வரலாம், இல்லைனா எஃப்டியில் வச்சுருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது பேசிவ் பிஸ்னஸாக இருக்கலாம். பிஸ்னஸாக இருந்ததுன்னா அது இன்னும் கஷ்டம். ஏன்னா நீங்கள் பிஸ்னஸும் பண்ணணும், ட்ரேடிங்கும் பண்ணணும்னா அது ஃபுல் டைம் ட்ரேடிங்கே கிடையாது. பேசிவாக பிஸ்னஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வரலாம். இல்லைனா சப்போஸ் இந்த மை கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எஃப்டி இன்கம் இருக்குது, அது இல்லாமல் ஒரு ரெண்டல் இன்கம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ்ன்ற ஆல்கோ பிளாட்ஃபார்மாக வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்தும் ஒரு இன்கம் வரும். இது இல்லாமல் ட்ரேடிங் இன்கமும் வரும். ஸோ இப்படி இருக்கும்போது ஐ வில் நாட் ஹேவ் எனி ப்ரெஷர் டு மேக் மணி எவ்ரி மந்த் அப்படின்னு இருக்கும்.
பட் இந்த ப்ரெஷர் இல்லாததுனால தான் ஐ வாஸ் ஸ்டில் ஏபிள் டு மேக் மணி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி மந்த் இல்லை ஃப்ரம் நவம்பர்லேருந்து இந்த நவம்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்குள்ளே நெகட்டிவாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கல. எல்லா மந்த்துமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் அக்டோபர் இந்த மந்த் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 10 lakhs ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அண்ட் லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 4 lakhs. அதுக்கு ப்ரீவியஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 lakhs ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 தான் ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் ஸ்டில் எவ்வளோ சிங்கிள் மந்த் கன்சிஸ்டண்ட்டாக நான் பெர்ஃபார்ம் பண்ணுற முடியாது. காரணம் என்னென்னா, எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. எனக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் டிசிப்ளின்டாக அப்படின்னு இருக்குது. எண்ட் ஆஃப் த மந்த் இன்கேஸ் இந்த நெகட்டிவ் ஆனால் கூட எனக்கு ஒரு FD இன்கம் வரும், ரெண்டல் இன்கம் வரும். அதை வச்சு ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஸோ இந்த ஒரு சேஃப்டி நெட் இருக்குது. இந்த சேஃப்டி நெட் இருக்கிறதுனால என்ன ஆகுது, உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ட்ரிவனாக ஒர்க் ஆகும், டிசிப்ளின்டாக ஒர்க் ஆகும். எந்த ஒரு ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங் பண்ண மாட்டீங்க. இது எல்லாமே தேவையில்லை உங்களுக்கு. இது எதுவுமே ஒரு ஹிண்டரன்ஸாக இருக்கக்கூடாது, இதுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் மஸ்ட். அதுவும் ரொம்பவே மஸ்ட் டியூரிங் த இனிஷியல் பீரியட். அதுக்கப்புறமா கூட எவென்ச்சுவலி யூ வில் மேக் மோர் மணி. அதுக்கப்புறமா அதை வச்சு நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கலாம். பட் டியூரிங் இனிஷியல் ஃபேஸ் அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட்டு, ஃபுல் டைம் நோ ட்ரேடர் ஆகிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் வேணும்? ஒரு 50,000 இருந்தால் போதுமா, இல்லைனா 5 லட்சம் வேணுமா, இல்லைனா 15 லட்சம் வேணுமா அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் இருக்கும். சரி, அதுக்கு ஒரு கான்க்ரீட் ஆன்சர் எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இது டோட்டலி டிபெண்ட் அப்பான் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க. அது பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்கள் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. திருச்சி, சேலம் இந்த மாதிரி ஒரு Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கீங்கன்னா அதோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க போகுது. பட் இதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப என்னோட நேட்டிவ்க்கே போகிறேன், என்னோட நேட்டிவ்லேருந்து ஒர்க் பண்ண வேணும், அதுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜஸ்ட் மிஞ்சி போனால் ஒரு நெட்டு தானே தேவை, அது என்கிட்ட இருக்குது. சென்னையிலேருந்து நீங்கள் ரீலொகேட் ஆகிட்டீங்க, உங்களோட நேட்டிவ்லேருந்து நீங்கள் ஒர்க் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் கன்சிடரபிளி ரொம்ப கம்மி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணுன்ற ஒரு தாட்டில் வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் நேட்டிவ்லேருந்தே போய் ஒர்க் பண்ணலாம்னா நீங்கள் அந்த மாதிரி மூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கம்மியாயிடும். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கம்மியானாலே உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் ரொம்ப அதிகமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ மாதம் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்ற பொறுத்து தான் உங்களோட ஓவரால் கேபிட்டல். ஸோ அதர் தென் இந்த எமர்ஜென்சி கார்பஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு தேவையான ஒரு காசு எடுத்து வச்சுட்டு அது இல்லாமல் தனியாக ஒரு ட்ரேடிங் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் ஃபுல் டைம் ட்ரேடிங் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்பான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. கேஷ் மார்க்கெட்டாக, ஆப்ஷன்ஸ் பையிங்காக, ஆப்ஷன்ஸ் செல்லிங்காக, இதெல்லாம் வச்சு தான் ஓவரால் உங்களோட கேபிட்டல் நீங்கள் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஆவரேஜாக 10 to 15 lakhs இருந்ததுன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கீங்கன்னா அது ஒரு ரீசனபிள் கேபிட்டல் டு ஸ்டார்ட் வித். இது எல்லாம் தாண்டி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் என்னென்னா அந்த ஓவரால் அந்த செபியோட ப்ரெஷர், ஒரு ரெகுலேட்டரோட ப்ரெஷர். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுமே ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டாப் பாடிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த கேபிட்டல் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த டாப் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த செபி. ஸோ ஓவரால் அவங்க தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உள்ளே கொண்டு வர்றது. ஸோ நேற்று வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கும், சடனாக இன்றைக்கி ஒரு ரூல்ஸே மாற்றிடுவாங்க. அந்த ரூல்ஸே மாற்றிட்டாங்கன்னா சடனாக இவ்வளோ நாள் நம்ம பண்ணது நாளைக்கு ஒர்க் ஆகாமல் போகுமே அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரேடிங்கில் மட்டும் அன்சர்டனிட்டி இல்லை, ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமான்ற அன்சர்டனிட்டி இல்லை. இந்த ஹோல் இண்டஸ்ட்ரி, இந்த ஹோல் ப்ரொஃபஷனே இப்படி தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாரும் வீக்லி ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சர்க்குலர், வீக்லி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க, வெறும் 2 வீக்லி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா ஸோ என்னோட ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி இப்போ இறங்கிடும். ஏன்னா நான் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டி இல்லை, என்னோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் இப்போ அதில் தான் இருக்குது. இப்போ அதை தூக்கிட்டாங்கன்னா நான் 50% ப்ராஃபிட் இப்போ ட்ராப் தான் ஆக போகுது. பட் இருந்தாலுமே ஐ ஹேவ் டு அடாப்ட். ஸோ இதுக்கப்புறம் நியூ சேஞ்சஸ் வரும்போது ஐ ஹேவ் டு சி, ஓகே பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகல, ஸோ நிஃப்டிக்கு நான் என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி இப்போ இல்லை, ஸோ ஃபர்தராக அந்த நிஃப்டிக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபைன் டியூன் பண்ணணும், சென்செக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டன்ட்லி எவால்வ். ஸோ நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க, டேக்ஸ் இப்படி போட்டுட்டாங்க, எஸ்டிடி இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, வீக்லி ஆப்ஷன்ஸை தூக்கிட்டாங்க, கத்தி என்ன ஆக போகுது, எண்ட் ஆஃப் த டே அவங்க பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. பட் நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வரும்போது இந்த ஒரு தாட்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட மேஜர் சேஞ்சஸ் நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி ஆப்ஷன்ஸ் அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெவரேஜ் தூக்குனாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உள்ளே மாறிக்கிட்டே தான் இருக்கும். எவ்ரி சிங்கிள் டைம் வரும்போது we have to adapt. there is no other chance. அண்ட் ஃபைனலி நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்துட்டு, ஒரு ஐடி மாதிரி ஒரு கம்பெனியில் இருந்துட்டு, இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு கலீக்ஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங்குள்ளே வரீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்லி லோன்லி ப்ரொஃபஷன். நீங்கள் உங்கள் லேப்டாப், உங்கள் மார்க்கெட், மிஞ்சி போனால் ஒரு ட்விட்டரில் ஒரு 10 பேர், இல்லை ஒரு யூடியூப்பில் அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ட்ராக்ஷன், அவ்வளோதானே தவிர உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக
ஒரு 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 சர்க்கிளே இருக்காது. ஆஃபீஸில் யோசிச்சு பாருங்கள், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. சடனாக ஒரு ஓகே ஏதோ ஒரு ப்ரெஷர் வருது, கடுப்பாக இருக்குது, டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவீங்க, வா மச்சான் ஒரு தம் போட்டு வரலாம், ஒரு டீ போட்டு வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன பிரேக் இருக்குல்ல, யார்கிட்டயாவது பேசிட்டே இருப்பீங்க. ஸோ எவ்வளோ தான் ஆஃபீஸ் ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கோ ஒரு பீப்புள் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் ட்ரேடிங்கில் உங்கள் ஜாபை விட ப்ரெஷர் அதிகமாக இருக்க போகுது. பட் அதை ஷேர் யார்கிட்ட பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் அந்த 2 பேர் 3 பேர்கிட்ட தான் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஒரு சில பேர்கிட்ட அதுவும் கிடையாது. ஸோ உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் நீங்கள் பேசலான்னு பார்த்தா உங்கள் ஒய்ஃபுக்கு மார்க்கெட் பற்றியும் புரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு லோன்லி ப்ரொஃபஷன்ன்றதை மைண்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி நீ ஆகணும். ஏன்னா ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஈவன் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தால் கூட இந்த ஒரு லோன்லி செட்டப்புக்கு நீங்கள் ஓகேயா அப்படின்றதையும் யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர்செல்ஃப். பட் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே ஓகேப்பா ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிட்டேன், ஐ மேட் குட் ப்ராஃபிட்ஸ்னும் போது உங்களுக்கான ஓவரால் மைண்ட் செட் அபவுட் லைஃபே மாறிடும். ஏன்னா இதெல்லாம் தாண்டி வரும்போது ஓகே லைஃப் ஏகப்பட்ட அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ஹாப்பினஸ், இந்த சேட்னஸ், இந்த ஓவரால் மூமெண்ட்ஸ்லாம் லைஃப்பில் நடக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஒரு பெரிய ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்தால் கூட சும்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு யூ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஏன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் லாங். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒரு பர்சனல் கிரைசிஸ் வருது, ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு ப்ராப்ளம் வருது உங்கள் லைஃப்லனா கூட யூ வுட் பி ஈஸிலி ஏபிள் டு ஹேண்டில் இட். ஏன்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் லாங். ஸோ முன்னாடியே இதில் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி. ஸோ அந்த ஓவரால் மைண்ட் செட்டு இந்த ட்ரேடிங் பண்ணி உங்கள் மைண்ட் அடாப்ட் ஆகிடும். ஸோ யூ பிகம் அ மச் பெட்டர் பர்சன் ஓவர் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ ட்ரேடிங்கான ரிஸ்க் இவ்வளோ இருந்தாலும் அதுக்கான ரிவார்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். லைக் யூ கேன் ட்ராவல் எனிவேர் அஸ் லாங் அஸ் உங்களுக்கு ஒரு நெட் கனெக்டிவிட்டி இருந்தால் போதும். மொபைல்லேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஆட்டோமேட்டட் ட்ரேடராக இருந்தீங்கன்னா சர்வரில் செட்டப் பண்ணிவிட்டு ஸ்டில் யூ கேன் ட்ராவல் அண்ட் டூ இட் எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்டு. அந்த ஒரு நம்மளோட ஜாப் ஸ்டில் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அது எந்த ப்ரொஃபஷனுமே இருக்காது. ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே செக் பண்ணிகிட்டே வாங்க. இது எல்லாமே ஓகே ஃபைன் செக்டுனா அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் ஜம்பிங் இன் டு ஃபுல் டைம் ட்ரேடிங். பட் டெஃபினட்டாக இதுக்கான ரிவார்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அந்த ரிவார்டை அட்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஓவரால் பாத் இருக்கு இல்லையா, அந்த ஓவரால் ஜேர்னி இருக்கு இல்லையா, அது ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ இதுதான் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஐ see you guys next week with another video. Bye.